Hello friends, welcome to my channel Ungu boutique. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சாரீலேருந்து ஒரு லாங் மேக்ஸி கவுன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருந்தோம். பாந்தினி பிரிண்ட் சாரீலேருந்துட்டு நல்லா ராங் சைடு ஃபுல் சீல்டு மெத்தட் மாதிரி நம்ம வந்து பார்த்துருந்தோம்ல. ஸோ அந்த சாரியில் இருக்க ரிமைனிங் பீஸை தான் நான் இதுக்கு வந்து டாப்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து நான் இப்போ லைனிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் எந்தெந்த பீஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ லைனிங் பீஸை வந்து டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். 4 லேயர் இருக்கும். ஸோ இப்போ கீழேருந்து மேலே வந்துட்டு ஒரு 26 இன்ச்சஸ்க்கு எனக்கு டாப்போட லென்த் வேணும். ஸோ நான் அந்த லென்த்துக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் கீழேருந்து மேலே மார்க் பண்ணுறேன் அப்படின்னா லைனிங்கோட கீழே வந்து நல்லா சீல்டாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஓகே, கீழேருந்து மேலே 26 இன்ச்சஸ்க்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோல்டட் எட்ஜ் ஓப்பன் எட்ஜ் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃபோல்டட் எட்ஜ் வந்து மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஷோல்டர் விட்த் வந்து 6 இன்ச்சஸ், நெக்கோட விட்த் வந்துட்டு 3 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நெக்கோட டெப்த் வந்துட்டு 4.5 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் மேலே ஏற்றி இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை உங்களுக்கு எவ்வளோ டீப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். பட் நீங்கள் 4.5 இன்ச்சஸ் வச்சிங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு சேம் நெக் டெப்த்து தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ ஆம் ஹோல் டெப்த் வந்துட்டு ஷோல்டர் பாயிண்டில் வந்துட்டு இந்த மாதிரி 7 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். ஸோ அந்த டாட்டுக்கு நேராக செஸ்ட்டோட அகலம் வந்துட்டு 10 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஆம் ஹோல் கர்வ் போட்டுக்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி சாரியை வந்து ரீயூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களோட ஓல்டு சாரினாலும் சரி, இல்லை நியூ சாரீ பர்ச்சேஸ் பண்ணி மாமா டாக்டர் காம்போ பண்ணுறீங்க இல்லை எதுனாலும் எனக்கு வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் நாங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு எனக்கு கொரியர் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் சென்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு கொரியர் பண்ணலாம். ஸோ இது அப்படியே நம்ம ஓப்பன் சைடில் இருக்க எல்லா பீஸையுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பீஸ் மட்டும் ஃபோல்டாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ ரிமைனிங் இருக்க லைனிங் பீஸை நீங்கள் குழந்தைக்கு ஏதாவது லேட்டராக தைச்சிக்கிறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 மீட்டர் கிளாத் வந்து எடுத்திருந்தேன். இந்த மாதிரி நம்ம அந்த சாரியில் வந்துட்டு ப்ளவுஸ் பீஸ் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி விட்டோம்ல, அந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி கீழே அவுட்டர் சர்க்கிள் ஸ்கர்ட் கட் பண்ணி விட்டோம்ல, அதோட கீழே பீஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த பாந்தினி பிரிண்ட் இருக்கிற இதை வந்து ஃப்ரண்ட் சைடுக்கும் அந்த ப்ளவுஸ் பீஸ் புட்டா டிசைன் மாதிரி இருந்துச்சுல அதை வந்து பேக் சைடுக்கும் நான் வச்சுக்க போகிறேன். ஃப்ரண்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம சைடில் ப்ளீட் வைக்க போகிறோன்றதுனால நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ அகலம் எக்ஸ்ட்ரா இருக்கோ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி விடுறேன். ஒரு சாரீ அப்படியே விரித்து விடுறேன். லைனிங் கிளாத்தையும் அப்படியே விரித்து விட்டுட்டு நீங்கள் வந்து சைடில் எவ்வளோ அகலம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த சாரீ ஃபுல்லாக மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. சைடில் அகலம் வந்து இருக்கட்டும். இந்த மாதிரி புட்டா டிசைனாக இருக்குல்ல, ஸோ இதில் வந்துட்டு நம்ம பேக் பீஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பேக் பீஸ்க்கு நம்ம ப்ளீட் வைக்கலை. ஸோ நம்ம லைனிங் பீஸ்க்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பேக் பீஸுமே. ஸோ இந்த சாரீ பீஸ்லேயுமே கீழே வந்து சீல்டாக இருக்க பீஸை தான் நான் கட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி தைக்க தேவையில்லை. ஸோ அந்த பாந்தினி பிரிண்ட் இருக்குல்ல, ஸோ அதுலேயே எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்ஸ் நம்ம கீழே அவுட்டர் சர்க்கிள் ஸ்கர்ட் கட் பண்ணி விடுவோம்ல, லாங் மேக்ஸி ஃபுல் மேக்ஸி, ஸோ அதுக்கு கீழே கட் பண்ண கிளாத் இருந்துச்சுல்ல, ஸோ அதை தான் நான் இந்த மாதிரி ஸ்லீவுக்கு வந்துட்டு மடித்து போட்டுக்கிறேன். நான் 2 கிளாத் இருந்துச்சு, ரெண்டையுமே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்து ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு ஸ்லீவோட ஹைட் வந்துட்டு 16 இன்ச்சஸ் வந்து வேணும். ஓகே, நான் 16 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஓப்பன் எட்ஜில் 3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபோல்டட் சைடில் தான் நீங்கள் எப்போயுமே ஸ்லீவோட ஹைட் வந்து எடுக்கணும். இப்போ எல்போக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி எல்போவோட ஹைட் வந்து 10 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டு அந்த டாட்டுக்கு நேராக சைடில் இருக்க அகலம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு 8 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டேன். ரெடி லென்த்தை விட எப்போயுமே ஒரு 2 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் சைட்லலாம் டபுள் ஃபோல்ட் பண்ணி தைக்க போகிறீங்க சாரீ பீஸுன்றதுனால அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக 2 இன்ச்சஸ் இல்லை 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இப்போ இது ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 ஸ்லீவ் பீஸ் ரெடி ஆகிடும். நான் 2 கிளாத்தை வந்து நம்ம ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கோம்ல, அப்போ 4 லேயர் இருக்கும். ஸோ 2 ஸ்லீவ் பீஸ் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேக் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படின்னா தான் நம்ம ஷோல்டர் வந்து நீட்டாக அட்டாச் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஃப்ரண்ட் பீஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டீங்கன்னா அது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. இதுனா டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சாரியோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த மாதிரி லைனிங் பீஸை வச்சுக்கலாம். அந்த சாரீ பீஸோட கீழே இருக்க பாட்டம் வந்து சீல்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் என்னை மாதிரியே ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சாரீ பீஸோட கீழே பாட்டம் இருக்குல்ல, அது வந்து சீல்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டாம்.
இப்போ சாரியோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கிட்டு நெக்கோட ரவுண்டை மட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறமா லைனிங் கிளாத்தை வந்து ராங் சைடு திருப்பி போட்டு இப்போ இந்த சாரீ பீஸ்க்கு மேலே ஒரு ஃபோல்டட் எட்ஜ் கிடைக்கும்ல, ஸோ இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நெக்லைன் வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். ஷோல்டர் வந்து எப்படி நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் இப்படி லைன் பை லைனாக உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ அப்படியே இந்த பீஸை பரட்டி போட்டு லைனிங் பீஸையும் அந்த சாரீ பீஸையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கிற எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுட்டீங்க, லைனிங் பீஸ்க்கு அளவாக அந்த சாரீ பீஸையும் கட் பண்ணி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்துட்டு பேக் பீஸ் வந்து ரெடி ஆகிடும். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து பேக்கில் ஜிப் வைக்க போகிறீங்க, ஹூக் வைக்க போகிறீங்கன்னா நான் பாப்பாவுக்கு ரெடி பண்ணுற வீடியோவில் வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் காமிச்சிருக்கேன். ஸோ பாப்பாவுக்கு ரெடி பண்ண வீடியோ ஏதாவது ஒரு மேக்ஸி ட்ரெஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் முடிஞ்சால் வேணால் கீழே வந்து இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண மாமன் லெட்டர் காம்போல நீட்டாக நான் எல்லா ஸ்டெப்புமே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லிங்க் வேணால் நான் முடிஞ்சால் கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ப்ளைன் சாரியில் வந்துட்டு நம்ம மாமன் லெட்டர் காம்போ பண்ணியிருந்தோம். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது. ஸோ அங்கேயும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து நான் குழந்தைக்கு வந்துட்டு ஸ்கர்ட் டாப் பண்ணலாமான்னு யோசித்தேன். பட் நமக்கு வந்து டூனிக் டாப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து இதை எனக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ மீ அண்ட் மீ காம்போ மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டேன் எக்ஸ்ட்ராஸ்லாம். கீழே இருக்க எக்ஸ்ட்ரா நீங்கள் கட் பண்ண வேண்டாம். ஸோ சைடில் இருக்க அகலம் இருக்குல்ல, இந்த சைட்லேயும் அந்த ஆம்கோல் கேர்வ்லையும் மட்டும் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே, பேக் பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போது சூப்பராக. இப்போ நம்ம அப்படியே ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து அந்த ப்ளீட்ஸ் வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ அந்த பாந்தினி பிரிண்ட் இருக்குல்ல அது வந்து எடுத்துக்கிறேன். இது மாதிரி சைடில் அகலம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த சாரீ பீஸ் இருக்குல்ல அது அப்படியே நல்லா ஸ்ட்ரெயிட்டாக விரித்து விட்டுட்டு அந்த லைனிங் பீஸ் இருக்குல்ல அதை அப்படியே ஃபோல்டு பண்ண மாதிரியே வச்சுக்கிட்டு சைடில் இருக்க அகலம் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு நம்ம அந்த லைனிங் பீஸை எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி பொசிஷனில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அகலத்தை மட்டும் இந்த மாதிரி டாட் பண்ணி ஒரு நாச் பாயிண்ட் போட்டுக்கிறேன். ரெண்டு சைட்லேயுமே இதே மாதிரி போட்டுக்கிட்டு இந்த ஹோல் கிளாத்தையுமே ஒரு ஃபோல்டு பண்ணி நடுவில் ஒரு நாச் பாயிண்ட் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நாச் பாயிண்ட் வந்து போட்டுக்கலாம். சென்ட்ரு கிளாத்தோட சென்ட்ரு அதே மாதிரி சைடில் அகலம் 3 நாச் பாயிண்ட் வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ இப்போ அப்படியே ஒரு ஃபோல்டு அந்த சென்ட்ரு நாச் பாயிண்ட் போட்டிருக்கோம்ல அங்கேருந்து அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி நல்ல பக்கத்துக்கு மேலே நீங்கள் இந்த ப்ளீட்ஸ் வந்து தைச்சி விடுங்க. ஒரு 17 இன்ச்சஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் நம்ம எங்கே சைடு ஓப்பன் வைக்கிறோமோ ஸோ அங்கே வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு ப்ளீட்டாக நீட்டாக வச்சுக்கணும். அந்த சாரீ பீஸ் இருக்குல்ல அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக விரித்து விட்டுட்டு ஒரு சைடில் கார்னரில் அப்படியே லைனிங் பீஸை வந்து நம்ம எப்படி கட் கால் பகுதிக்கு தான் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுவோம். விரித்து விடுற மாதிரி பொசிஷன் இல்லாமல் கால் பகுதிக்கு வச்சுக்கிட்டு அந்த கிளாத்தோட ஒரு சைடு ஓரத்துலேருந்து அந்த லைனிங் பீஸோட அகலம் மார்க் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இன்னொரு சைடு ஓரத்துலேருந்து லைனிங் பீஸோட அகலம் மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரெண்டு சைடு ஓரத்துலேருந்து ஒரு நாச் பாயிண்ட் வந்துடும். இந்த ஹோல் கிளாத்தையும் மடக்கி போட்டு அதோட சென்டரில் ஒரு நாச் பாயிண்ட் போட்டுக்கோங்க. ஸோ 3 நாச் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு சென்டரில் இருக்க நாச் பாயிண்ட் வந்துட்டு அந்த சென்டரில் வந்துட்டு ரைட் சைடு ஒரு நாச் பாயிண்ட் போட்டிருப்போல ஸோ அந்த நாச் பாயிண்ட் வர்ற வரைக்கும் ஒரு 3 ப்ளீட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சென்டரில் இருந்துட்டு லெஃப்ட் சைடு ஒரு நாச் பாயிண்ட் பண்ணியிருப்போம்ல ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு 3 ப்ளீட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக வரும். இந்த ப்ளீட்டட் டிசைன் வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே பண்ணணும். ஸோ பாருங்கள், நான் நாச் பாயிண்ட் வர்ற வரைக்கும் நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி அந்த நம்ம அந்த ப்ளீட் வைக்கிறோம்ல அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கையிலே எடுத்து பண்ணிக்கலாம். பெருசாக மார்க்கிங்லாம் இதுக்கு தேவைன்னு ஒரு அவசியம் கிடையாது. பட் நீங்கள் மேலே ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து 17 இன்ச்சஸ் ஹைட்டுக்கு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குட்டியான ஹைட்டில் பண்ணி காமிச்சிருக்கேன். பட் நான் வந்து லேட்டரான 17 இன்ச்சஸ்க்கு தான் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுன்றதுக்காக. ஸோ நீங்கள் வந்து மேலேருந்து உங்களுக்கு சைடு ஓப்பன் எங்கே வைப்பீங்களோ அது வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ப்ளீட்ஸ் வந்து பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ அந்த ப்ளீட்ஸ் வந்து சென்டராக ஒரு நாச் பாயிண்ட் போட்டிருக்கோல அந்த நாச் பாயிண்ட்டும் லைனிங் பீஸோட சென்டரும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து மேலேயும் அந்த ப்ளீட்ஸை நீட்டாக எடுத்து விட்டு இந்த மாதிரி நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ அந்த சென்டர் பாயிண்ட் நான் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ அதையும் இந்த மாதிரி லைனிங் பீஸோட சென்டர் வந்து அப்படியே லைனிங் பீஸை வந்து நீங்கள் மடித்து விட்டிங்கன்னா நல்லா சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த சென்டரை இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக சென்டரில் விழுகும். ஸோ இப்போ நான் மார்க் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம சாரியோட நல்ல பக்கத்துக்கு மேலே தான் ப்ளீட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்கள் இந்த மாதிரி நெக்கு வந்து தைக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸ் டிசைன் வரும். ஸோ அதையுமே நீட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து தைச்சி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஷோல்டர் வந்து எப்படி நம்ம அட்டாச் பண்ண போகிறோன்றதை பாருங்கள். இப்போ வந்து இந்த லைனிங் பீஸையும் இந்த saree பீஸையும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விடுங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த 2 ஷோல்டருக்கும் நடுவில் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பேக் பீஸ் இருக்குல்ல, அதோட ஷோல்டரை வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடும் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பிரிஞ்சு வராது. நம்ம ப்ளவுஸில் கூட இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும் அவுட்புட்டு. ராங் சைடில் வந்து ரா எட்ஜே தெரியாது. ஸோ குழந்தைங்களுக்குலாம் போடும்போது உறுத்தாமல் இருக்கும். ஸோ நமக்கும் கண்டிப்பாக உறுத்தாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக நம்மளுமே இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேக் பீஸ்க்கு அந்த saree பீஸில் இருக்க நெக் ரவுண்டை வந்து கட் பண்ணல. ஸோ அதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் ராங் சைடில் பரட்டி போட்டு விட்டோம் அப்படின்னா நீட்டாக நமக்கு வந்து லைனிங் கிளாத்தில் ராங் சைடில் போயிடும். ஸோ அதே மாதிரியே இந்த மாதிரி saree பீஸ்க்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். டாப் ஸ்டிச் போடுறதுக்கு நீங்கள் ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்லைன் வரைக்கும் வந்துட்டு அப்படி இன்னொரு ஷோல்டரில் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எப்படி நம்ம சைடு ஓப்பன் வைக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதை அப்படியே ராங் சைடில் வந்து பரட்டி போட்டு லைனிங் பீஸையும் அகைன் saree பீஸையும் ஒன்றா நீட்டாக வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஏன்னா ஃப்ரண்ட் பீஸ் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு நடுவில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் தொங்கிட்டுருக்கும். ஸோ நீங்கள் நம்ம வந்து ஓரமாக தானே நம்ம வந்து மார்க் பண்ணோம். ஸோ அந்த கிளாத்தோட ஓரமாக வச்சு நீங்கள் நீட்டாக நீங்கள் லைனிங் கிளாத்தையும் saree கிளாத்தையும் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இருக்கிற எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு டாப் பீஸ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவோட நல்ல பக்கமும் இந்த டாப் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லீவ் பீஸ் வந்து சென்டர்லேருந்து ரைட் டவுன், சென்டர்லேருந்து லெஃப்ட் டவுன் நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்படி அட்டாச் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால இப்படி பண்ணிக்கிறேன். நீங்கள் அட்டை ஸ்டிச்சில் தான் எனக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்லீவ் பீஸை வந்து வச்சு பாருங்கள். ஃபுல் ஆம்கோல் வளைவுக்குமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே தைச்சிக்கலாம். ஓகே, இப்படி தைக்கும்போது ஸ்லீவ் பீஸ் மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நீங்கள் கிளாத் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி விரிச்சு ராங் சைடில் வந்து ஸ்லீவ் பீஸையும் டாப் பீஸையும் விரிச்சு விட்டுட்டு அந்த ரா எட்ஜ் இருக்குல்ல அதை டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிஞ்சே வராது. நீங்கள் நீட்டாக வெளியில் போட்டு போய்க்கலாம். ஸோ நீங்கள் எப்போயுமே எல்லா குர்த்திஸ்க்குமே நீங்கள் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்பெஷலி ஜார்ஜெட் சாரீஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம ஸ்லீவோட பாட்டம் இருக்குல்ல அதை வந்து ஸ்டிச் பண்ணாமல் ரா எட்ஜ் மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதையுமே டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ எப்படி பஃப் ஸ்லீவ் வைக்கிற கூட இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, இந்த கொரியன் பஃப் ஸ்லீவ் மாதிரி வைக்கிறது. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எப்படி சைடு ஓப்பன் வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். மேலே பாட்டம் ஸ்லீவ் இருக்குல்ல அங்கே இந்த மாதிரி ஓரம் அடிச்சுக்கிட்டே வரேன். ஓர தையல் போட்டுக்கிட்டே வந்துட்டு எனக்கு மேலேருந்து 17 இன்ச்சஸ்க்கு எனக்கு தையல் வந்து ஓப்பன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் அங்கே வந்து ஒரு டாட் வந்து வச்சுக்கிறேன். ஷோல்டர் பாயிண்டில் வந்துட்டு 17 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுக்கிட்டு அங்கே வரைக்கும் வந்துக்கோங்க தையல். ஸோ அங்கே வரைக்கும் தைச்சிக்கிட்டே வந்து அங்கே ஒரு டபுள் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும். ஒரு 1 இன்ச் கேப்க்கே நான் வந்து தையல் போட்டுக்கிட்டு வரேன். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு இது விரிச்சு விட்டோம் அப்படின்னா ஓப்பன் ஆகுதில்ல, இதை அப்படியே கீழேருந்து மேலே தைக்க போகிறோம். ஸோ ராங் சைடு பார்த்து டபுள் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஒரு சைடு டபுள் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி கொண்டு வாங்க. நீங்கள் தையல் போட்ட பிளேஸ்லேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே வரைக்கும் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அப்படியே இன்னொரு சைடில் இந்த மாதிரி பா ஷேப்பில் நீங்கள் கொண்டு வந்துடுங்க. நீங்கள் இன்னொரு சைடில் கொண்டு வரும்போதே அதை டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த பா ஷேப் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்து ஃபோல்டட் வந்து கிடச்சிரும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஓப்பன் வந்து வைக்கணும். ரொம்ப நீட்டாக நமக்கு வந்து கிடச்சிரும் ஓப்பன், சைடு ஓப்பன். இப்போ வந்து நமக்கு தேவையான ரெடி லென்த் வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி லென்த் வந்து நீங்கள் தச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும். நீங்கள் இதுக்கு நாட் கூட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லை பேக் சைடில் வந்து நம்மளோட அந்த ஹிப்பு கிட்ட நீங்கள் வந்து எலாஸ்டிக் மாதிரி மட்டும் பேக் சைடில் மட்டும் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் இப்போ கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கஸ்டமைசேஷன் வந்து நீங்களே பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ரெடி லென்த் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு வேஸ்ட் வரைக்கும் வந்துக்கிட்டு வேஸ்ட்டுக்கு கீழே அப்படியே ஓப்பனில் அப்படியே க்ராஸாக வந்துடுங்க. ஓப்பன் வரைக்கும் வேஸ்ட்டுக்கு கீழே ஓப்பன் வரைக்கும் க்ராஸாக வந்துடணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைட்லையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு டாப் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப நீட்டாக இருக்கும். ஜீனுக்கு பேர் பண்ணிக்கலாம். நல்லா வெளியில் வந்து நம்ம போட்டு போய்க்கலாம். வீட்லேயும் நம்ம ரஃப் யூஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அஃபோர்டபுளான காஸ்ட்டு.
சொல்லப்போனால் நமக்கு ரிமைனிங் இருக்க கிளாத்தில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வெளில பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 400-450 சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.